ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட் எடுத்தது தான். ஏன்னா முந்தானேத்து நைட்டே நம்ம வந்து கழுவி விட்டுட்டோம் பார்க்கிங்லாம். அதனால் லைட்டாக மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவில் கோலம் போட ஆரம்பித்தேன். ஃபுல்லாமே நிலைவாசல் ஃபுல்லாமே முந்தானேத்திக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு கோலமும் கொஞ்சம் மாவளுக்கு மாவு கோலமும் போட்டிருந்தேன். இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே அரிசி மாவு கோலம் தான் நான் போட்டிருந்தேன். வெளியே கோலம்லாம் அழகாக போட்டு முடிச்சுட்டு அப்புறம் கேஸ் அடுப்பும் லைட்டாக தொடச்சிக்கிட்டேன். ஏன்னா முந்தானேத்தி கழுவி விட்டுட்டோம். வாரத்தில் 2 நாள் கழுவி விட்டுடணும். தினமும் வந்து நம்ம அடுப்பை தொடச்சிக்கணும். அது இல்லாமல் சிங்க்கும் வந்து நைட்டில் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் தேய்ச்சி விட்டுட்டு சிங்க்லாம் கூட கழுவி வச்சுக்கணும். அதிகம் அதில் வந்து நம்ம பாத்திரம்லாம் நைட்டில் சேர்த்து வைக்கக்கூடாது. முக்கியமாக நம்ம எச்சில் பாத்திரம் நைட்டில் சிங்கில் இருக்கவே கூடாது. மொத்தமாக நைட்டெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு தான் நம்ம தூங்கவே போகணும். எப்போவுமே நான் அந்த மாதிரி தான் நைட்டில் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு கேஸ் அடுப்புலாம் துடைச்சி கோலம் போட்டு தான் நான் போய் படுப்பேன். முந்தானேத்திக்கு கோலம் போட்டதே நசன்னு இருந்ததுன்னு பசங்க திட்டிகிட்டே இருந்தாங்க, கேஸ் அடுப்பு க்ளீனாக இல்லைன்னு. அதனால் குங்குமம் மஞ்சள் மட்டும் வச்சுட்டு தொடச்சி விட்டுட்டு நான் நைட்டு இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கெலாம் ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. எப்பவும் போல் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மீனுக்கு தீனி வச்சுட்டு அப்புறம் நான் வந்து தினமும் காலையில் வந்து தைராய்டு மாத்திரை போடுவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே நான் கதவை திறந்து லைட்டெல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் அழகாக சாணி பவுடர் போட்டு தண்ணியெல்லாம் தெளித்து கோலம் போட ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக 15 நிமிஷத்துலேயே நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். கடன்னு நைட்டு நான் வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சி பார்த்தேன். அழகாக வந்தது. அப்படியே அழகாக ஒரு 15 நிமிஷத்துலலாம் கோலம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 5:40க்கு தான் நான் வந்து விளக்கே ஏற்ற முடிச்சது. நான் இன்றைக்கி என் பொண்ணு வந்து கோல்ட் ஆயிடுச்சு, நான் வரமாட்டேன் அப்படின்னிட்டா கோலம் போட. நானாக தான் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூபம்லாம் போட ஆரம்பித்தேன். அழகாக சும்மா லைட்டாக தான் கலர் கொடுத்துருந்தேன். கோலம் மட்டும் அழகாக நல்லா பெருசாக போட்டு லைட்டாக கலர் வந்து நான் மொத்தமாக கொடுக்கல, சும்மா லைட்டாக தான் கலர் கொடுத்துருந்தேன். ஏன்னா இன்னும் விடிஞ்சிடுமே, விளக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுமே அப்படின்ட்டு லைட்டாக கலர் கொடுத்துட்டு பூவெல்லாம் இப்போ தான் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு உள்ளே போனேன். போயிட்டு பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விளக்குக்கு வந்து தினம் வெத்தலை வச்சு தான் நான் ஏற்றுவேன். எண்ணெய் கொஞ்சம் லீக் ஆகும், அது மண் விளக்கு அப்படின்றதுனால வெத்தலை வச்சு எப்பவும் போல் அழகாக நம்ம விளக்கேற்றி சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எப்போவும் நம்ம காம்பவுண்ட் பில்லரில் இருக்கிற விநாயகருக்கும் முருகருக்கும் வந்து நம்ம தீபாராதனை காமிச்சாச்சு. தீபம் தூபம் எல்லாமே காமிச்சிட்டு தூபம் காமிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிஞ்சிடுச்சு, லைட்டாகவே விடிஞ்சிடுச்சு. எப்பவும் போல் நம்ம விளக்கேற்றியாச்சு வெளியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலைவாசலுக்கு போயிட்டு அழகாக ஒரு வீடியோவும் எடுத்துட்டேன். அப்புறம் நிலைவாசலுக்கு போயிட்டு அங்கேயும் தீபம் போட்டாச்சு. என்ன நானே கேமரா வச்சு நானே வீடியோ எடுத்துப்பேன். அவருக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியாது. பசங்க வருவாங்க, அதுலேயும் 2 பேரும் இன்றைக்கி பயங்கரமாக தூங்கிட்டாங்க, வரலான்னு சொல்லிட்டாளுங்க. நிலைவாசலுக்கு விளக்கேற்றி தீபம் ஏற்றி தூபம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு உள்ளவும் பூஜை ரூம்லேயும் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி மாற்றிட்டு அவங்க எல்லாத்தையுமே போடுற பொடி தான். என்ன பொடின்னு பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ஏலக்காய் பொடி, இதெல்லாம் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்துலேயும் துளியோண்டு போட்டு பூஜை ரூமுக்குள்ளே வச்சுட்டேன். பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றியாச்சு. ஊதுவத்தியும் ஏற்றி வச்சுட்டேன். சாம்பிராணி வந்து லேட் ஆகும் அப்படின்றதுனால காலையில் சாம்பிராணி நான் போடலை. ஊதுவத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வருவார்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அந்த கேப்பில் வந்துட்டு சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன். அவருக்கு நம்ம ஐயப்பனுக்கு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியம் வச்சாச்சு. அந்த கொஞ்சம் நேரம் கேப் இருந்ததுனால சமைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இவர் வந்து தீபாராதனை பண்ணார். அதையும் ஒரு வீடியோவாக எடுத்தாச்சு. எடுத்து இதில் போட்டுட்டேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்துங்கிற நேரம் எடிட்டிங் வேலைலாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து பூஜை பண்ணிட்டார். இதுக்கப்புறம் வந்து ஐயப்பனை மட்டும் கொஞ்சம் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அழகாக அப்படியே பார்க்கவே மனசுக்கு ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. இத்தனை நாளாக அவர் வந்து ஒழுங்காகவே அது பூஜை பண்ணவே மாட்டார். பூ வச்சு ஒரு கற்பூரம் காமிச்சு விட்டு ஓடிடுவார். இன்றைக்கி நானே திட்டி நெய்வேத்தியம் வச்சு அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூவெல்லாம் போட்டு அழகாக நல்லா பண்ணியிருந்தேன். மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்தது. ஐயப்பன் வந்து சிலை வடிவில் இருந்தாலும் ஃபோட்டோவாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறார் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கார். நம்ம முருகன் மாதிரியே ஐயப்பனும் ஒரு அழகு தான்.
காலையில் இவங்கள எல்லாரையும் வந்து தரிசனம் பண்ணதில் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டட்டா.